Okay, students, good afternoon. Next one is seventh sum. Okay, up to 6 is completed. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? Today is Tuesday. இன்னைக்கு வந்து டியூஸ்டே இன்னும் 45 days கழிச்சு எங்கள் அங்கிள் வராங்க. அப்போ வந்து வாட் இஸ் த டே இஸ் ஆஸ்கிங். ஓகே, இஃப் இட்ஸ் ஆஸ்க் லைக் திஸ் மீன்ஸ் யூ லிசன் ஹியர். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ வீக் இஸ் 7. அப்போ டோட்டலாக எவ்வளோ டேஸ் கழிச்சு வராரு? 45 is concurrent x mod 7. இப்போ take this 45 and divided by 7. அப்போ 6 7s are 42, remainder is 3. Therefore 45 is concurrent 3 mod 7. அப்போ இது ஈக்குவல். அப்போ x is equal to what? 3. அப்போ 3 days கழிச்சு வருவாங்க. அப்போ இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துருக்க டே வந்து டியூஸ்டே. டியூஸ்டேயோட ஒரு 3 டேவை ஆட் பண்ணும். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. இப்போ ஃப்ரைடே அங்கிள் வில் கம் ஆன் ஃப்ரைடே. இப்போ யூ கால்குலேட் யுவர் பர்த்டே ஆல்சோ. இன்றைக்கி வந்து இந்த வருஷம் வந்து ஆல்ரெடி வந்து பர்த்டே இப்போ முடிஞ்சிருக்குன்னு அடுத்த வருஷம் என்ன பர்த்டே வரும், எந்த டேட்டில் வரும்ன்றது கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னென்னா 365 டிவைட், அப்போ எந்த டே வரும்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரியா? இல்லாட்டி இப்போ தீபாவளி இன்னும் எவ்வளோ டேஸில் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சி எந்த டேயில் வரும், டேஸ் இன்னும் ஒரு 30 days இருக்குது, இல்லாட்டி 2 months இருக்குது, இல்லாட்டி போன வருஷம் இந்த டேட் வந்துச்சு, இந்த வருஷம் எந்த டே வரும்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது ஈஸியாக. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் next sum. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for some integer n. Okay, prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any integers n. This one also very important sum. Listen here. First you take 2 power n plus 6 into 9 power n is concurrent 0 mod 7. இப்போ 7ஆல் இந்த ஃபேக்டை டிவைட் பண்ணும்போது திஸ் ஒன் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை 7. அதனால் அதோட ரிமைண்டர் வந்து என்னென்னு எடுத்துக்கிற 0. ஓகே, இப்போ இது 2 power n. அன்றைக்கி வந்து நான் எக்ஸ்பிளைன் வேறமா, இன்றைக்கி இதை பார்த்துக்கோ. இதுதான் ஈஸியானது. 2 power n அப்படியே வச்சுக்கோ. ப்ளஸ் 6 9s are என்னது 54n இஸ் கான்குரண்ட் 0 mod 7. திருப்பி இது ரெண்டு வந்து பவர்ஸ் வந்து சேமாக இருந்தால் நம்ம கீழே இருக்கிறத ஆட் பண்ணலாம். இப்போ 2 + 54 whole power n இஸ் கான்குரண்ட் 0 mod 7. இப்போ ரெண்டே ஆட் பண்ணால் 56 whole power n கான்குரண்ட் 0 mod 7. அப்போ இது வந்து 56 வந்து 7 வந்து எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். இல்லை 8 7s are 56. அதனால் இட் இஸ் டிவிசபிள் பை 7. இப்போ 56 இஸ் டிவிசபிள் பை 7. 56ல் எத்தனை பவர் போட்டாலும், இப்போ 56 whole power 1 whole power 2 whole power 3 எது போட்டாலும் ஆல் that one is divisible by 7. Therefore hence it is proved that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7. Understand? Okay children, next one is this one. Find the remainder. Next one, see, find the remainder when 2 power 81 is divided by 17. ஓகே, இப்போ 2 power 81 அதாவது எப்போ லார்ஜ் நம்பராக டிஃபிகல்ட் நம்பராக இருக்கும்போது அது வந்து ஒரு ரவுண்டு வெராப் இதில் வந்துச்சுனாக்கா அந்த இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தான் மாடுலர் அரித்மெட்டிக். ஓகே, ஒரு சைக்கிளிக் ஆர்டரில் வந்துச்சுன்னா. லிசன் ஹியர். 2 power 81 concurrent x mod 17. இப்போ 2 power 81 வந்து நம்ம பிரித்து எழுதலாம். எப்படி எழுதலாம்? 9 9s are 81 எழுதலாம். ஏன் இப்படி கொண்டு வரலாம்? கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால். இப்போ 2 power 9 whole power 9. 9 9s are 81. நீ படிச்சிருப்ப சின்ன கிளாஸில் 2 power mன்னா யூ கேன் ரைட் 2 power mn. ரெண்டு இன்ட்டு பண்ணலான்னு படிச்சிருப்பேன். அதனால் அந்த பேசிக்ஸில் கொண்டு வரேன். இஸ் கான்குரண்ட் எக்ஸ் மாட் 17. திருப்பி 2 power 9னா இது வந்து நீ சின்ன கிளாஸில் படிச்சிருக்க. 2 power 9னா 2 into 2 into 2 into 2 into 2. 9 times you write and multiply, you get 512. இப்போ 2 power 10னா 10,024. இதில் ஈஸியானது ஞாபகம் வச்சுக்கோ எப்போதுமே. சரியா? 2 power 9 is equal to 512. இப்போ 512 whole power 9 is equal to is concurrent x mod 17. இப்போ 512 is concurrent. இப்போ வந்து 17ஆல் நீ டிவைட் பண்ணிக்கோ. 512 மட்டும் எடுத்து பவர் எடுக்காத 12 எடுத்து டிவைட் பண்ணு. 12 எடுத்து நீ டிவைட் பண்ணும்போது 512 எடுத்து 17ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து என்னதுன்னா 2. அப்போ அந்த ரிமைண்டரை இங்கே எழுதிக்கோ. இப்போ 512 வந்து நீ டிவைட் பண்ணும்போது 2 வந்து ரிமைண்டர் வருது. அப்போ 512 whole power 9னா என்ன வரும்? 2 power 9 mod 17. அப்போ 500 whole power 9னா அப்போ 2 power 9னா என்ன வரும்? 512 mod 17. அப்போ ஒவ்வொரு டைம் 512 வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும்? 2. அப்போ எக்ஸ் வந்து 2. அப்போ இதோட ரிமைண்டர் வந்து என்னது? 2. இந்த ரிமைண்டர் வந்து என்னதுமா? 2. இப்படி கண்டுபிடிச்சிக்கோ. இது வந்து ஈஸி. அன்னைக்கு சொன்ன மெத்தடும் ஈஸி தான். அதுக்கு நீ இப்படி கண்டுபிடிச்சிக்கோ. இது ரொம்ப ஈஸி. ஓகேயா?
இல்லாட்டி உனக்கு வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யூ யூஸ் திஸ் ஒன்லி இஸ் த ஈஸி மெத்தட். ஓகே, 10th one you see. The duration of flight travel from Chennai to London through British Airlines is approximately 11 hours. The airlines begins its journey on Sunday at 23:30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time, then find the time at London when the flight lands at London airport. Okay, you understand the question? Okay. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the duration of flight travel from Chennai to London for British Airlines எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக 11 hours ஆகுது. அப்போ இட்ஸ் ஸ்டார்டட் டைம் வந்து பிகின்ஸ் த ஜேர்னி ஆன் சண்டே அட் 23:30 hours. அப்போ நமக்கும் அவங்களுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 4.5 hours. இப்படி இருக்கும்போது எப்போ வந்து லேண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். யூ சி ஹியர் ஜேர்னி ஹவர்ஸ் இஸ் ஹவு மச்? 23:30 hours. நமக்கு அவங்களுக்கு இருக்க ஹவர்ஸ் வந்து 4.5 hours. ஆனால் ட்ராவலிங் டைம் வந்து எவ்வளோ? 11 hours. அப்போ ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 11:30 PM. ஸ்டாண்டர்ட் டைம்னா ஏன்னா இதை வந்து 12 மைனஸ் பண்ணு. 12 மைனஸ் பண்ணால் நமக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 11:30 PM. அப்போ ட்ராவலிங் டைம் வந்து 11 hours. அப்போ 11:30லேருந்து 11 ஆட் பண்ணு. அப்போ 22:30 hours. அப்போ 22:30 ஹவர்ஸ்னால் எகெயின் நீ 12 வந்து மைனஸ் பண்ணிதில் மைனஸ் பண்ணும்போது உனக்கு வந்து என்ன வருதுன்னா 10 hours 10:30 AM வரும். இப்போ நமக்கு அவங்களுக்கு இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 4.5 hours. அப்போது 10:30 4.5 hours. அதை வந்து என்ன பண்ணு? மைனஸ் பண்ணால் 6 AM. At 6 AM on Monday, the flight land to reach at London airport. Thank you, children.